விக்னேஸ்வராய நமக. குலதெய்வமான ஸ்ரீ பொன்முத்து கருப்பண சுவாமி, அங்காள பரமேஸ்வரி, பாப்பாத்தியம்மன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவரவர் குலதெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன். இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள். குரோதி வருடம் மார்கழி மாதம் 2ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையான இன்று டிசம்பர் 17, 2024 பஞ்சாங்கத்தின்படி திதி 10:56 காலை வரை துத்தியை, பின்னர் திருதியை, நட்சத்திரம் புனர்பூசம் 12:44 காலை வரை, பிறகு பூச நட்சத்திரம், யோகம் பராமியம் 9:10 இரவு வரை, அதன் பின் மகேந்திரம், கரணம், கரசை 10:56 காலை வரை, பிறகு வனசை 10:26 இரவு வரை, பிறகு பத்திரை, சூலம் வடக்கு, பரிகாரம் பால், நாள் சமநோக்கு நாள், பிறை தேய்பிறை. நேரம் காலை 7:45 8:45 வரை, மாலை 4:45 5:45 வரை, கௌரி நல்ல நேரம் 10:45 11:45 வரை, 7:30 மணிலேருந்து 8:30 மணி வரை மாலை கௌரி நல்ல நேரம். ராகு காலம் 3 மணிலேருந்து 4:30 மணி வரை, குளிகை 12 மணிலேருந்து 1:30 மணி வரை, யமகண்டம் 9 மணிலேருந்து 10:30 மணி வரை, சந்திராஷ்டமம் அனுஷ நட்சத்திரம். இன்றைக்கு என்ன சிறப்புகள்? சுவாமிமலை ஸ்ரீ முருகப்பெருமானுடைய 1000 நாமாவளி கொண்ட தங்க பூமலை சூடி அருளல் கூடிய திருத்தணி ஸ்ரீ முருகப்பெருமானுக்கு இன்றைக்கி பாலாபிஷேகம். அதே மாதிரி இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை. பொதுவாகவே செவ்வாய் அப்படின்னு சொல்லும் போது என்ன மாதிரி விஷயங்கள் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய ஜாதகத்தில் செவ்வாய் வலுவாக இருந்தால் தான் குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது நல்லாயிருக்கும். சில பேருக்கு செவ்வாய் நீசம் போயிருக்கும், செவ்வாய் வக்ரமாக இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தால் என்னென்ன அடிப்படும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக செவ்வாய் நல்லா இருந்துச்சுன்னா என்ன பண்ணும், நல்லா இல்லைன்னா அப்படியே ஆப்போசிட்டில் நடக்கும், அவ்வளோதான். செவ்வாய் ஒரு குடும்பம் நல்லா நடத்துகிறாங்க அப்படின்னா செவ்வாய் நல்லாயிருக்கும். ஒரு குடும்பத்தை ஃபேம் கொண்டு போகணுன்னா செவ்வாய் நல்லாயிருக்கும். ஒரு செவ்வாய் நல்லா இருந்தால் தான் சகோதரர் வழியில் நல்ல ஒரு மாற்றங்கள் முன்னேற்றங்கள் கண்டிப்பாக இருக்கும். சகோதர ஸ்தானம் கெட்டு போகாமல் இருக்கும். செவ்வாய் நல்லா இருந்தால் தான் வீடு மனை யோகம், வண்டி வாகனம் அப்படிங்கிறதெல்லாம் கிடைக்கும். செவ்வாய் நல்லா இருந்தால் தான் ஒருத்தர் வீடு மனைன்னு, சில பேர் பார்த்திங்கன்னா ரியல் எஸ்டேட்டில் பெரிய ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் பண்ணி நிறைய கோடிக்கணக்கில் பணம் பொருளக்கூடிய தகுதி செவ்வாய்க்கு நல்லா இருந்தால் மட்டும்தான் ஒருத்தர் இருக்கும். ரொம்ப நாளாக வாடகை வீட்டிலே இருக்கீங்க அப்படின்னா செவ்வாய் உங்களுக்கு வேலை செய்யலைன்னு அர்த்தம். அதே மாதிரி செவ்வாய் நல்லா இருந்தால் தான் சகோதரன் உங்களுக்கு ஏதாவது சப்போர்ட்டிவ் கேரக்டர்னால் நம்ம சகோதரர் தான் சொல்லுவோம். பிரதர் சிஸ்டர்ஸ் தான் நம்மளை ஒரு நாள் காப்பாற்றுவாங்க, சப்போர்ட் பண்ணுவாங்க. பர்சனலாக யாரோடைய பிரச்சனையே இல்லாமல் சப்போர்ட் பண்ணக்கூடியது அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி தான் வருவாங்க பர்சனலாக. அப்போ அந்த காரகத்துவம் கெட்டு போயிடக்கூடாது. செவ்வாய் நல்லா இருந்தால் தான் ரத்தம் சுத்தமாக இருக்கும், ரத்தம் சம்மந்தப்பட்ட நோய்கள் வராமல் இருக்கும், பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் செவ்வாய் காரகத்துவம் நல்லா இருக்கும். நீங்கள் செவ்வாய் நல்லா இருந்தால் மட்டுமே மண்பாண்டங்கள் செய்யக்கூடியதாகவும், நெருப்பு சம்பந்தமான வேலைகள் செய்யக்கூடியதும், இரத்த சம்பந்தப்பட்ட மருத்துவ விஷயங்களுக்கும் இது காரகத்துவம். ஆயுத சம்பந்தப்பட்டவை சில பேருக்கு இந்த நிறைய வேலைகள் கிடைக்கும், ஆயுதம் சம்பந்தப்பட்ட வேலைகள், அதாவது இராணுவத்துறையில். அதே மாதிரி இராணுவ தலைமை பொறுப்பு அதிகாரியாகவும், வீரியம் கொண்ட வீரியத்துக்கும் அவர் தான் அதிபதி. ஒரு ஆண்மை வீரியம் அப்படிங்கிறதே செவ்வாயை பார்த்து தான் அது கணக்கிட முடியும். இப்போ செவ்வாய் தோஷம் சில பேர் சொல்லுவாங்க இல்லையா, கல்யாணம் பண்ணி வைக்கக்கூடாது செவ்வாய் தோஷம் இல்லை. ஏன் சொல்கிறாங்க? செவ்வாய் தோஷம் ஆயிடுச்சுன்னா அந்த வீரியம்ங்கிறது அவங்களுக்கு இருக்காது. பெண்ணோடையே வாழக்கூடிய அந்த வீரியம், ஆண் தன்மை, ஆண்மை குறைவு அப்படின்றது ஏற்படும். அப்படிங்கும்போது இதெல்லாம் முக்கியமாக நீங்கள் பார்க்கணும். ஒரு மெருகேற்றிய உடல், முறுக்கேற்றிய உடல், ஆரோக்கியமான உடல் செவ்வாவை குறிக்கும். விளையாட்டு வீரர்கள், போர் வீரர்கள்லாம் பார்த்திங்கன்னா செவ்வாய் காரகத்துவம் நல்லாயிருக்கும். இந்த 35 வயசுக்குட்ட இளைய பருவத்தில் செவ்வாயை குறிக்குது. அந்த காலகட்டத்திலலாம் முன் யோசனை இல்லாமல் தடாபுடாலாக ஒரு காரியத்தை இறங்க வைப்பார் செவ்வாய். இந்த செவ்வாய் ஜாதகத்தில் வலுப்பெற்றிருந்தால் சொந்த வீடு, நிலம், மாட்டு பண்ணை வீடு இப்படிலாம் கொடுக்கும். கூடவே சுபகாரியங்கள் பார்வை இருந்தால் அதை அனுபவிக்கக்கூடிய விஷயங்களும் இருக்குது. தொழில்
10ஆம் இடத்தோட செவ்வாய் சம்பந்தப்பட்ட ஒருவர் வந்து விளையாட்டு உடற்பயிற்சி சம்பந்தப்பட்ட துறையில் பொருளீட்ட வைக்கக்கூடிய யோக பலன் இருக்கும். பூமி சம்பந்தப்பட்ட ரியல் எஸ்டேட் தொழிலும் ஜாதகர் கொடி கட்டி பறப்பார். அபாரமான லாபத்தை கொடுக்கதாகவும் வீடு கட்டி விற்கும் பில்டர்களுக்கு ஒரு கோடிக்கணக்கில் பணத்தை அள்ளி கொடுக்க காரகத்துவமான இந்த செவ்வாய் கண்டிப்பாக இருக்கும். காலபுருஷ தத்துவத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா முதல் வீடான மேஷ வீடும் 8ஆம் வீடும் வர்றதுனால இன்சூரன்ஸ் மார்க்கெட்டிங் போன்ற துறையிலுமே லாபம் ஈட்டக்கூடியது இந்த செவ்வாயுடைய காரகத்துவம் தான். செவ்வாய் நல்லா இருந்துச்சு அப்படின்னாலே அது ஒரு நல்ல பலனை ஏற்படுத்திடும். நான் ரிஷப லக்னத்துக்கு சொல்லியிருந்தேன், மிதுன லக்னம் சொல்லியிருப்பேன். அதே மாதிரி இப்போ கடக லக்னத்துக்கு செவ்வாய் 5, 10 கூடிய யோகாதிபதியாக அமைகிறதுனால இந்த நிலையில் ஒரு 5ஆம் இடமான திரிகோண ஸ்தானத்தில் இருந்தால் யோகம் செய்ய மாட்டார். ஒரு பாவகிரகங்கள் கேந்திரத்தில் இருந்தால் தான் வலுப்பெற்று நன்மை செய்யும் என்ற விதிப்படி அவர் 5ஆம் இடத்துக்கு 6ஆம் இடமான 10ஆம் இடத்தில் ஆட்சி பெற்றால் மட்டுமே இந்த கடக லக்னக்காரங்களுக்கு நன்மையை செய்யக்கூடியதாக இருக்கும். மிதுன லக்னத்துக்கு செவ்வாய் வந்து 6க்கு அதிபதி பாவநிலை பெறுவதனால யோகம் செய்ய மாட்டார். அதே மாதிரி கன்னிக்கும் அதே தான். செவ்வாய் தசை வராத மிதுன கன்னி லக்னக்காரங்க அதிர்ஷ்டசாலிகளாக இருப்பார். செவ்வாய் தசை வரக்கூடாது இவங்களுக்கு. மிதுன கன்னி லக்னம் ஏன்னா இவங்களுக்கு ஆகாத திசை அது செவ்வாய் திசை. அப்போ மிதுன லக்னத்துக்கு இந்த செவ்வாய் அப்படிங்கிறது பெரிய நன்மைகளை செய்யலைனாலும் ஒரு சில இந்த இடத்துல மறைவு பெற்றுறதோ இல்லை இந்த அதிபதி உங்களுக்கு பாவ நிலையில் இருந்தெல்லாம் யோகம் செய்ய மாட்டார். அந்த 6க்குடைய ஒரு அதிபதியாக வராரு. அப்படிங்கும்போது மிதுன லக்னத்துக்கு கன்னி லக்னத்துக்கு பெருசாக நன்மை செய்யணும். ஆனால் செவ்வாய் நல்ல நிலையில் இருக்க தேவையில்லை கன்னி லக்னத்துக்கு மிதுன லக்னத்துக்கு. அது மறைஞ்சிருந்தாலும் அவர் சப்போர்ட் பண்ணுவார். சிம்ம லக்னத்துக்கு அவர் திரிகோண ஸ்தானத்துக்கு அதிபதி 9 வீட்டில் அமர்றது நல்ல நிலை அல்ல. அதுக்கு பதிலாக 9ஆம் வீட்டுக்கு 8ஆம் இடமான 4ல் ஆட்சி பெறுவது யோக நிலை அப்படின்னு சொல்லலாம். இப்போது கிட்டத்தட்ட சிம்ம லக்னம் வரைக்கும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அடுத்தது கன்னி லக்னம் வரைக்கும் சொல்லியிருக்கேன். துலாம் லக்னத்துலேருந்து நாளைக்கு பார்க்கலாம் எப்படிப்பட்ட பலன்கள் செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது அவரவர் ராசி பலனை பார்க்கலாம். மேஷ ராசிக்காரங்க, நட்பு பாராட்டுதல் அப்படிங்கிறது இன்றைக்கி நல்லது நடக்கும். உங்கள் நண்பர்கள் வழியில் நல்ல ஆதரவு அப்படிங்கிறது கேமான நாளாக அமையும். தந்தை வழியில் எதிர்பார்த்த காரியம் மனுகுலமாக இருக்கும். சகோதர வழியில் உங்களிடம் ஆலோசனை கேட்டு வருவாங்க. சிலருக்கு அவ்வப்போது மனசில் குழப்பம் ஏற்பட்டு நீங்கும். மாலையில் உற்சாகமாக காணப்படுவீர்கள். சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்கள் சேர்க்கை அப்படிங்கிறது உண்டாகும். மாலை வேளைகளில் உறவினர்கள் வருகிற வீட்டில் மகிழ்ச்சி உண்டாகும். இந்த வியாபாரத்தில் விற்பனை அதிகரிக்கும். திடீர் செலவுகள் அப்படிங்க ஏற்படும். ஆனால் உங்கள் நண்பர்கள் வழியே புதிய நம்பிக்கையும் விஷயங்களும் உங்களுக்கு கண்டிப்பாக நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கி வழிபாடாக கண்டிப்பாக இன்றைக்கு முருகப்பெருமானை வழிபடுறது ரொம்ப நல்லது. முருகப்பெருமானை நெய் தீபம் ஏற்றி வழிபடுங்கள். நல்ல மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் கண்டு கொடுக்க காத்திருக்குது. கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன். நன்றி. ரிஷப ராசிக்காரங்க, குடும்பத்தில் எதிர்பார்த்த மன நிம்மதி கிடைக்கும். தேக ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். கெடுபலன்கள் குறைந்து நல்ல காரியங்கள் நடைபெறும். குடும்ப வருமானம் ஓரளவுக்கு திருப்திகரமாக இருக்கும். பிரியமானவர்கள் சின்ன மனஸ்தாபம் ஏற்படக்கூடும். குடும்பத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் உண்டாகும். வாழ்க்கை துணை ஆதரவால் எதிலும் வெற்றி கிடைக்கும். புதிய வீடு மனை வாங்குவது குறித்த யோசனை வரும். மனதில் எண்ணிய காரியங்கள் விரைவில் கைகூடும். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த காரியங்கள் இப்போது சீக்கிரத்தில் முடியும். உத்தியோகத்தில் பணிச்சுமை குறையும். தொழில் வியாபாரத்தில் சூடு பிடிக்கும். இன்றைக்கு முருக வழிபாடும் குலதெய்வ வழிபாடும் மிகப்பெரிய நன்மைகளை தரும். உங்களுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன். நன்றி. உங்களுடைய வாழ்க்கையில் புத்திசாலித்தனமான சில முடிவுகளை எடுப்பீர்கள் மிதுன ராசிக்காரங்க. இந்த மிதுன ராசிக்காரன் குடும்பத்தில் இந்த எதிர்பார்ப்புகள் தானாக நீங்கும். எதிர்பார்த்த காரியம் காலதாமதமின்றி நடக்கக்கூடிய திராண பிராப்தம் இருக்குது. பொருளாதாரம் தொடர்பாக எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் சாதகமான பலன்கள் கொடுக்கும். விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகள் கலந்து கொள்ளும் சூழ்நிலைகள் அப்படிங்கிறது ஏற்படக்கூடிய. வீடு வாகனம் தொடர்பான செலவுகள் ஏற்படலாம். நட்பு வட்டாரத்தில் நிதானமாக பழகிறது ரொம்ப நல்லது. உறவினர்களும் உங்கள் அன்பு பாராட்டுவார்கள். கணவன் மனைவிக்கு இருந்த அந்த மனக்கசப்பு அப்படிங்கிறது மாறும். உங்கள் செயல்களுக்கு முட்டுக்கட்டியை போட்டவர்கள் இப்போது விலகி விடுவார்கள். வாகனத்தில் செல்லும் போது பொறுமை அவசியம். நெருக்கடியான நேரத்தில் கூட எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். உத்தியோகத்தில் உயர்வு நிலை எடுக்கும். தொழில் வியாபாரத்தில் இந்த போட்டிகள் குறையும். இன்றைக்கு வழிபாடாக கிருஷ்ண கவசம் அப்படிங்கிறது படிக்கிறது ரொம்ப நல்லது. முருகப்பெருமானை வழிபடுறதும் நல்ல மேன்மைகளை கொடுக்கும். கடகராசிக்காரங்களுக்கு பரிசு பொருட்கள் வெகுமதிகள் அப்படிங்கிற கிடைக்கக்கூடிய நாள். நீண்ட நாட்களாக
தடைப்பட்டு வந்த காரியத்தை விரைந்து முடிக்கக்கூடிய நிலை உருவாகும். மனதில் சஞ்சலம் ஏற்பட்டாலும் அதிர்ஷ்டம் உண்டாகும். அடுத்தவர் சொல்வதை நம்பும் முன் அதை பற்றி ஆலோசனை செய்து கொள்வது நல்லது. குடும்ப விஷயங்கள ஆர்வம் கூடும். விலகி போன சொந்தங்கள் எல்லாம் மீண்டும் உங்களை தேடி வருவர். குடும்பத்தில் சிக்கனத்தை கடைபிடிக்கக்கூடிய நாளாகவும் கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த ஈகோ பிரச்சனைகள் நீங்கும். சிறு சிறு உடல் உபாதைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. ஆகையால் உடல்நிலையில் அதிக கவனம் தேவை. கடன் பிரச்சனைகள் குறைய ஆரம்பிக்கும். பெண்கள் வெளில ஆதாயம் உண்டு. உத்தியோகத்தில் கவனமாக செயல்படுறது நல்லது. தொழில் வியாபாரத்தில் மந்த நிலை காணப்படும். இன்றைக்கு பைரவர் வழிபடுறது ரொம்ப நல்லது. பைரவரை நீங்கள் ஆலயங்களுக்கு சென்று மிளகு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிவப்பு நிற அந்த துணியில் உடுத்தி நல்லெண்ணெயில் அதை ஊற வைத்த பிறகு எரிக்கவும் அது ரொம்ப நல்ல பலன்களை ஏற்படுத்தும். கடவுளோட அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன். நன்றி. ராசிக்காரங்களுக்கு சந்தோஷம் கூடக்கூடிய நாள். இன்னைக்கு புத்தி சாதுரியம் அறிவுத்திறன் அதிகரிக்கும். உங்கள் வருமானத்துக்கு ஏற்ற செலவு செய்தால் குடும்பத்தில் பிரச்சனைகள் குறையும். அந்நிய நபர்கள் சற்று கவனமாக இருக்கிறது நல்லது. குடும்பத்தில் மகிழ்ச்சிகரமான சூழ்நிலை இருக்கும். உறவினர்கள் மூலம் சில நன்மைகளை எதிர்பார்க்கலாம். வீடு மாற வேண்டிய சூழ்நிலை ஏற்படக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சி நிலவும். குலதெய்வ வழிபாடு சிறப்பை கொடுக்கும். வீட்டில் சில பொருட்கள் சேர்க்கை ஏற்படும். மனதில் ஏற்பட்ட குழப்ப நிலை நீங்கும். எந்த ஒரு விஷயத்தையும் தொடர்ந்து முயற்சி செய்தால் வெற்றி தானாகவே வந்து சேரக்கூடிய நிலையும் பிராப்தமும் இப்போது இருக்குது. உத்தியோகத்தில் ஆதரவு பெருகும். தொழில் வியாபாரத்தில் புது முயற்சிகள் கைகூடும். முருகருக்கு விரதமிருந்து வழிபடுறதுனால நல்ல பலன்கள் வீடு மனை அப்படிங்கிறதெல்லாம் ஏற்படக்கூடும். நல்ல பாக்கியங்களை கொடுக்கும். என்னுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன். நன்றி. ராசிக்காரங்களுக்கு மேன்மைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். குடும்பத்தில் திருப்திகரமான சூழ்நிலை இருக்கும். புதிய முயற்சிகள் வெற்றிகள் கிடைக்கும். நீங்கள் கேட்ட இடத்துல இருந்து உதவிகள் கிடைக்கும். வீண் விவகாரங்களில் தலையிடாமல் இருக்கிறது ஒதுங்கிறது அப்படிங்கிறது நன்மையை கொடுக்கும். குடும்பத்தில் அவசர முடிவுகள் எடுப்பது தவிர்ப்பது நல்லது. திருமண காரியம் கைகூடும். உறவினர் மத்தியில் மதிப்பு மரியாதை அப்படிங்கிறது கூடக்கூடிய நாள். பழைய கடன் தொந்தரவு ஒரு புறம் இருக்கும். தூர பயணங்கள் மேற்கொள்ள வேண்டி வரும். பெற்றோருடைய முழு ஆதரவு கிடைக்கும். உறவர்களிடம் இருந்த கருத்து வேறுபாடும் மறையும். கோர்ட்டு வழக்குகள் சாதகமான தீர்ப்பு வரும். உத்தியோகத்தில் பாராட்டு கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் சிறப்பாக அமையக்கூடிய நல்ல நாளாக இருக்கும். இன்னைக்கு மகாவிஷ்ணுவை வணங்கி வழிபடுறது மிகப்பெரிய மேன்மைகளை கொடுத்துரும். கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன். நன்றி. துலாம் ராசிக்காரங்களுக்கு மேன்மை கிடைக்கும். எதிர்பார்த்த இடத்திலிருந்து வரும் தகவலும் மன திருப்தியை தருவதாக இருக்கும். எதற்காகவும் யாருக்காகவும் வளைந்து கொடுக்க வேண்டாம். குடும்ப உறுப்பினர்கள் நல்ல ஒற்றுமை இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் எந்த பிரச்சனையும் இருக்காது. பாலிய நண்பர்களுடைய சந்திப்பு அவர்களுடைய நன்மையும் ஏற்படும். உடன் பிறந்த ஒத்தாசை இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த இடைவேளை குறையும். குடும்பம் பற்றிய கவலைகள் ஏற்பட்டாலும் அவை முற்றிலும் நீங்கிவிடும். உங்கள் விருப்பத்திற்கு மாறாக சில காரியங்கள் நடந்தாலும் முடிவு சாதகமாகவே இருக்கும். உத்தியோகத்தில் பதவி உயர்வு கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் சாதிக்கக்கூடிய விஷயங்களும் நடக்கும். பரிகாரம் பார்த்தீங்க வழிபாடுன்னு சொன்னால் சுக்கிரபகவானை வணங்கி வழிபடுறது ரொம்ப நன்மைகள் ஏற்படுத்திவிடும். நல்ல பலன்கள் துலாம் ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன். நன்றி. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு அனுஷ நட்சத்திரம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க. புது முயற்சிகளை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. முக்கிய முடிவுகளை எடுக்க வேண்டாம். ஒரு 2 நாளைக்கு அது தள்ளி போடுங்க. இல்லை ஒரு நாளாவது அது கண்டிப்பாக தள்ளி போடணும். இந்த விஷயம் துணிச்சலும் இந்த ஆற்றலும் அதிகப்படியாக உண்டாகும். புதிய திட்டங்கள் செயல்படுத்த கொஞ்சம் தடை தாமதங்கள் ஏற்படும். விநாயகரை வழிபடுறது நல்லது. அடுத்தவருக்கு உதவி செய்யும் போது கவனமாக இருக்கிறது நல்லது. குடும்ப பெரியோட அன்பு ஆசையும் கிட்டும். இஷ்ட தெய்வ வழிபாடு மன நிம்மதியை கொடுக்கும். குடும்ப பிரச்சனைகள் வெகுவாக குறையும். தேவையற்ற மனசஞ்சலத்தை தவிர்க்கக்கூடியதாகவும் இருக்கணும். உறவினர்கள் உறவு புதுப்பிக்கப்படும். கணவன் மனைவிக்கு கருத்து வேறுபாடு ஏற்பட அதிக வாய்ப்பு இருக்கிறதுனால 3ஆம் நபர் தலையீடு இல்லாமல் இருக்கிறது பார்க்க. கடன் தொல்லை நீங்கும். யாரும் வீண் வாக்குவாதம் செய்ய வேண்டாம். கொடுக்கல் வாங்கல கவனமாக இருக்கணும். உத்தியோகத்தில் இருந்த எதிர்ப்புகள் குறையும். தொழில் வியாபாரம் சூடு பிடிக்கும். பரிகாரமாக உங்களுக்கு வழிபாடாக கண்டிப்பாக முருகப்பெருமானையும் ஆஞ்சநேயருக்கு வடைமாலை சாற்றி வழிபடுறது ரொம்ப நல்ல பலன்களை துலாம் ராசிக்கு ஏற்படுத்திவிடும். நல்ல விஷயங்கள் அமையும். விநாயகரை கண்டிப்பாக இன்னைக்கு வேண்டியே ஆகணும். சந்திராசிரமனால வெள்ளத்தை உண்பதனால் சந்திராசிரமத்தோட வீரியம் குறையும். கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன். நன்றி. தனுசு ராசிக்காரங்க இன்னைக்கு தெய்வ அனுகூலத்தினால் கடினமான காரியங்களை எளிதில் முடிக்க முடியும். பொருளாதார வறட்சி அபரிவிதமான சிறப்பை கொடுக்கும். அடுத்த ஒரு ஆலோசனைக்கு செவி சாய்க்க வேண்டாம். வாகன பயணங்கள் இரவு நேர பயணங்கள் கவனமாக இருக்கணும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் அப்படிங்கிறது நடக்கும். கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு பின் சீராகக்கூடிய பல தடங்களுக்கு பின்
பணம் கைக்கு வந்து சேரும். பூர்வீக சொத்துக்கள் ஒரு சில வில்லங்கங்கள் ஏற்படும். உங்களை சுற்றி இருப்பவர் அனுசரணையாக நடந்து கொள்வதால் உத்தியோகத்தில் பொறுப்புகள் அதிகம். தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும். இன்றைக்கு தட்சிணாமூர்த்தியை தீபமேற்றி வழிபடுறதும் முருகப்பெருமான திருச்செந்தூர் முருகனை வழிபடுறது ரொம்ப நன்மையை பயக்கக்கூடியதாக கண்டிப்பாக இருக்கும். அடுத்து மகர ராசிக்காரங்க, இன்னைக்கு பக்தி கூடக்கூடிய நாளாகவும் ஆன்மீக சுற்றுலா ஆன்மீக பயணங்களை மேற்கொள்வதாகவும் சாதுரியத்தில் நன்மைகள் உண்டாகும். மனதில் நல்ல எண்ணங்கள் உதிக்கும். சமூக அந்தஸ்து வெகுவாக உயரும். சொந்த பந்தங்களால் ஆதாயம் உண்டு. நீண்ட நாட்களாக இருந்த காரியங்கள் சீக்கிரத்தில் முடியும். பழைய வீட்டை சீரமைக்க வேண்டி வரும். உறவினர்கள் உதவி கேட்டு வருவார். கணவன் மனைவிக்கிட்ட இனம் புரியாத சந்தோஷம் ஏற்படும். நண்பர்கள் சிலர் எதிராக செயல்பட வாய்ப்புண்டு. அதனால் கவனமாக இருக்கணும். குடும்பத்திற்கு தேவையான பொருள் உதவி கிடைக்கும். பொது காரியங்களில் ஈடுபாடு உண்டாகும். திட்டமிட்ட காரியத்தை சிறப்பாக முடிக்க முடியும். உத்தியோகத்தில் பல சலுகைகள் கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் நிறைய கற்றுக்கொள்ள முடியும். இன்றைக்கி பைரவரை வழிபடுறது ரொம்ப நல்லது. இன்றைக்கி பைரவரை நீங்கள் மனதார வழிபட வேண்டும். செவ்வாய்க்கிழமைகளில் முருகப்பெருமானை திருச்செந்தூர் முருகனை வழிபடுறது இன்னும் நல்ல பலன்களை ஏற்படுத்திவிடும். கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன். கும்பராசிக்காரங்களுக்கு தங்கு தடை அதிகமாக இருக்கணும். தாமதம் ஏற்படும். விஷயங்கள்லாம் உஷாராகவும் எச்சரிக்கையாகவும் இருக்கணும். கையில் எடுத்துக்கூடிய வேலைகள் கச்சிதமாக முடியும். முன்கோபத்தை கட்டுப்படுத்தணும். உங்களுக்கு சம்பந்தமில்லாத விஷயங்களில் தலையிடாமல் ஒதுங்கி இருக்கிறது நல்லது. குடும்ப பிரச்சனைகள் சாதகமாக முடிவுக்கு உண்டாகும். சொத்து விவகாரங்கள் எதிர்பார்த்த சாதகமான தீர்ப்பு போடும். உடல்நிலையில் கவனம் இருக்க வேண்டும். கணவன் மனைவி மனம் விட்டு பேசுவது நன்மையை கொடுக்கும். அக்கம் பக்கம் வீட்ட ஆதரவு அப்படிங்கிறது உண்டு. குடும்பத்தில் புது நபர்களோடு வருகை அதிகரிக்கக்கூடிய நாள். அடிக்கடி பயணங்களில் உடல் அலைச்சல்கள் ஏற்படும். உத்தியோகத்தில் உங்கள் திறமைகள் வெளிப்படும். தொழில் வியாபாரத்தில் உள்ள சூச்சங்கள் உங்களுக்கு புரிய வரும். இன்னைக்கு விநாயகர் பெருமாளை அருகம்புல் வைத்து வழிபடுறது நல்ல பேன்மையை கொடுக்கும். அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன். நன்றி. மீனராசிக்காரங்களுக்கு போட்டி பொறாமை அப்படிங்கிறது ஏற்படும். உங்கள் வாழ்க்கையில் நிறைக்கின்ற நெருக்கடியான நிலைகள் அப்படிங்கிறது ஏற்படுத்திவிடும். அந்த போட்டி பொறாமை இப்போ குறையக்கூடிய நாளாகவும் நல்ல மாற்றங்கள் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய நாளாகவும் கண்டிப்பாக உருவாகும். குடும்பத்தில் விட்டு கொடுத்து செல்வது அப்படிங்கிறது பல வகையில் நன்மையை கொடுக்கும். புதிய நண்பர்கள் அறிமுகமாகுவார்கள். பிரியமானவர்கள் சந்திப்பு நிகழும். கொடுக்கல் வாங்கல கவனம் இருக்கணும். பெற்றோர் உடல்நிலையில் முன்னேற்றம் தெரியும். மறைமுக எதிரிகள் பலம் குறையும். அடுத்தவருக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும். மனதில் புது தெம்பும் உற்சாகமும் தோன்றும். கணவன் மனைவி கிடைக்க நெருக்கம் கூடும். குடும்பத்தில் உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு கூடும். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கக்கூடிய நல்ல பிராப்தம் இருக்குது. உத்தியோக பணிகளை கவனமாக செய்யணும். தொழில் வியாபாரத்தில் புது முதலீட்டை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. ஸ்ரீ ராகவேந்திரரை வியாழக்கிழமைகளில் வழிபடுறதும் செவ்வாய்க்கிழமைகளில் வழிபடுறதும் ஒரு சில நன்மைகளை கொடுக்கும். அதனால் செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு ராகவேந்திராலும் வழிபடுங்க. வியாழக்கிழமையும் வழிபடலாம். ரொம்ப மீனராசிக்கு ஒரு பெரிய நன்மைகளை கொடுக்கும். இன்றைக்கு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஸ்ரீ ராகவேந்திரன் திருச்செந்தூர் முருகனை வழிபடுறது நல்ல மாற்றங்கள் முன்னேற்றங்கள் இருக்கும். அனைத்து ராசியினருக்கும் அனைத்து செல்வங்களும் வளங்களும் மதிப்பு அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு வளரக்கூடியது. ஐஸ்வர்யங்கள் சகல சௌபாக்கியங்கள் கிடைக்க வேண்டும் என்ற பெருமான் மகா ஈஸ்வரனை வேண்டி வணங்குகின்றேன். வாழ்க வளமுடன். திருச்சிற்றம்பலம்.